ஓ சார், இப்போ என்னோட பிபிடி வியூ ஆகுதுங்களா? எஸ் கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிவ்யூ ஆகுதாப்பா? எஸ் சார். எஸ்ங்கண்ணா. ஓகே. இப்போ பைத்தான்னா என்னன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? ஐடியா இல்லைன்னா பரவாயில்ல, இல்லன்னே சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. பைத்தான் எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர்ல அப்படின்ற மாதிரி யாருக்காவது அது கொஞ்சம் ஐடியா இருக்கா? ஃபஸ்ட்டு நான் ஓகே, ஜஸ்ட் வந்து பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேக் அண்ட் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஜாவாவும் பேக் அண்ட் தான், ஸோ பைத்தானும் பேக் அண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் அண்டை விட பேக் அண்ட் டெவலப்பர் தான் வந்து இப்போ கம்மியாக இருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, பேக் அண்டை வந்து லேர்ன் பண்ணிக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் நிறைய இருக்கணும். ஸோ லாஜிக்கலாக ஒர்க் ஃப்ளோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு யூசர் நேம் லாகின் போட்டு உள்ள போனோம் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் ஷோ ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அந்த யூசர் நேம் லாகின் வந்து யூசரை பொறுத்த அளவுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க என்டர் பண்றது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஃப்ரண்ட் அண்ட் ஜஸ்ட் HTML மட்டும் தான். ஸோ அந்த டேட்டா எங்க போகுது, எப்படி நம்மளுடைய பேலன்ஸ் எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கிட்டத்தட்ட 80% ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பர் தான். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்டுக்கும் பேக் அண்ட் இருக்கு. பட் ஆனால் அதை விட ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் இருந்து ஜஸ்ட் இப்போ அனிமேஷன் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ பேக் அண்ட் வந்து 80% பர்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்டாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்ககிட்ட தான் எல்லா லாஜிக்குமே இருக்கும். இப்போ ஒரு யூசர் வந்து வேலிட் யூசரா இன்வேலிட் யூசரா எல்லாமே இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்டில் தான். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பைத்தான் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜாவாவை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? கைஸ் நீங்க ரிப்ளை பண்ணலாம் கைஸ், இல்லனா இல்லன்னு சொல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே லேர்ன் பண்ணதான் வந்திருக்கோம். ஜஸ்ட் ஓபன் அப் பண்ணுங்க. சார் நோ சார். உங்களுக்கு பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தெரியாது, கரெக்ட்டுங்களா? ஓகே. எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைத்தானை எப்படி நம்ம சிஸ்டத்துக்கு கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ HTML CSS வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு பெரிய சாஃப்ட்வேர் எதுவும் தேவைப்படாது, ப்ரௌசரே போதும். கரெக்ட்டுங்களா? அதை ரன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரௌசரே போதும். நம்ம கோட் எழுதி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி அதனுடைய வியூவை நம்ம பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணோம். ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் தான். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம ஒர்க் ஆகும். சொல்லுங்கப்பா, யாராவது பேசுறீங்களா? ஓகேப்பா, அந்த சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டத்தில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய ஹிஸ்ட்ரி இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ பைத்தானை வந்து யாரெல்லாம் இப்போ பைத்தானை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக தெரிஞ்சுக்கங்க. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் பேஸ் பண்ணி தான் அதனோட பேக் அண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் கூட பைத்தானை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் கூகுள் கம்பெனி வந்து தனியாகவே ஒரு லாங்குவேஜே அவன் டெவலப் பண்ணியிருக்கான், R லாங்குவேஜ்னு. இப்போதைக்கு நம்ம கூகுளும் வந்து பைத்தானை பேஸ் பண்ணி சில பேக் அண்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து டிராபாக்ஸ்ன்ற ஒரு பாப்புலர் வெப்சைட் தான் நம்மளோட ஸ்டோரேஜ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, இன்டர்நெட்டை நிறைய அக்சஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். யூடியூப்ன்றது ஃபேமிலியர் தான், எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி. இதை அடுத்தது பிட்டோரண்ட், நம்ம மூவிஸ் நிறைய டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சைட்டு தான், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைத்தானை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? நெட்ஃப்ளிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பைத்தானை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த www.python.orgன்ற ஒரு வெப்சைட்டுக்கு போயிடணும். இதெல்லாம் வந்து ஃபோட்டோ மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நான் கைட் மாதிரி ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா இதில் காட்டுற டவுன்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற வெர்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 இருக்குது, இப்போ 3.12 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற வெர்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணும். அதை வந்து டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு EXE டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த EXE எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் Windows 7 வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ரன் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
இப்போ எல்லாருமே விண்டோஸ் 10 தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுத்தவொடனே ரன் கேட்கும். அதை கொடுத்தவொடனே நெக்ஸ்ட் இந்த விண்டோ தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆட் கண்டிப்பாக இந்த இது டிக் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுடைய என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் ஆகும், ப்ராப்பராக உங்கள் இதில் இன்ஸ்டால் ஆகும். ஆட் பைத்தான் உங்களுடைய வெர்ஷன் காட்டும். இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம், அந்த வெர்ஷன் இருக்கட்டும். ஜஸ்ட் இதை டிக் மட்டும் பண்ணியிருக்கான்னு என்னேபிள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மொபைல் வச்சிருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துங்க இந்த விண்டோலாம். ஏன்னா நீங்கள் தனியாக பண்ணும்போது சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா என்ன கம்யூனிகேட் பண்ணுங்க, நான் ரிமோட் எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தருவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுடைய ஸ்டார்ட் பட்டனில் ஐடிஎல்இன்னு ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி வந்துருச்சுன்னா உங்கள் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஐடிஎல்இன்னு சர்ச் பண்ணுங்க, அந்த சாஃப்ட்வேர் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஓகே, இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த டாபிக் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டோக்கன்ஸ்னா என்னன்றதை நீங்கள் படிச்சிருக்கணும். டோக்கன்ஸில் என்னென்ன டாபிக் இருக்குது, சப்போஸ் நோட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை மொபைலில் ஃபோட்டோ எடுத்துங்க. பட் ஆனால் எப்பயுமே வந்து நோட்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் இதுவாக திக்கணும். நீங்கள் நோட்டை வச்சு நோட்ஸ் எடுத்துங்க, தப்பு இல்லை. சப்போஸ் அதுக்கு நோட்ஸ் எடுத்து டைம் வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இல்லைனா இது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ரெக்கார்டர் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க, அதை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நோட்டில் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்டே உங்களுக்கு தனியாகவே தெரியும். ஓகேங்களா? டவுட்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபவுட் டோக்கன்ஸ். ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னு, இந்த டோக்கன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம்னா நம்மளால எழுதவே முடியாது. இந்த டோக்கன்ஸ் எல்லாமே ஒரு ப்ரோக்ராம்ல கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ், ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபைஸ் போகலாம். வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் பேஜ் நம்ம செய்யறோம். லாகின் பேஜ்னா என்னன்னு புரியுதுங்களா? ஒரு பேங்கிங் வெப்சைட் போறோம் அப்படின்னா யூசரா இருந்தா அந்த யூசர் லாகின் பாஸ்வேர்ட் போட்டுட்டு தான் என்டர் பண்ணி உள்ள போவாங்க. கரெக்டுங்களா? அந்த யூசர் நேம் என்டர் பண்றாங்கல்ல, அந்த யூசர் நேமை ஒரு இடத்துல வச்சா மட்டும்தான் அவங்களால வேலிடேட் பண்ண முடியும் டெவலப்பரால. ஓகேங்களா? அந்த யூசர் நேமை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் கொடுப்போம். வேரியபிள் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் தான் வேரியபிள், அப்படி வச்சுக்கலாம். ஸோ யூசர் நேம் தான் வேரியபிள். அப்போ யூசர் இப்போ என்ன என்டர் பண்றாங்களோ அந்த டேட்டா இதுல இருக்கும். யூசர் நேம்ன்ற ஒரு வேரியபிள்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த யூசர் நேம்ன்ற வேரியபிளை வச்சு தான் அவங்க வேலிடேஷன் எல்லாமே எழுதுவாங்க. நம்ம ப்ரோக்ராமா பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். இப்போ ஜஸ்ட் வேரியபிள்னா என்னன்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். வீட்டுல இப்போ இது ஓல்டு வீட்டுல இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ இருக்கான்னு தெரியல. அஞ்சரக பெட்டிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் வச்சிருப்பாங்க, மஞ்சத்தூள் வச்சிருப்பாங்க, மிளகாத்தூள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த பாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டா இப்போ லேடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மஞ்சத்தூள் டப்பா மட்டும் எடுப்பாங்க, கரெக்டா போய் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, சில லேடிஸ் எப்படி என்ன பண்ணிருப்பாங்க, மஞ்சத்தூள் போட்டு எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம மாத்தி எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இப்போ அதுக்கான ஒரு நேம் கொடுக்குறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மஞ்சத்தூள்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மஞ்சத்தூள்ன்றது தான் வேரியபிள். அதுக்குள்ள நம்ம கொட்டி வைக்கிறோம்ல மஞ்சத்தூளுடைய அந்த டேட்டா, அதுதான் டேட்டா. ஓகேங்களா? இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிள்ஸும் ஒரு பாக்ஸ்னா வந்து மெமரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வைக்கிற நேம் தான் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகேங்களா? ஸோ லைட்டாக நான் சொல்ற வேலை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்தது ஸ்லைட்ல நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ நம்ம ஒரு வேலிடேஷனை நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது ஒரு 2 வேரியபிள் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த யூசர் நேம் வேரியபிளை வேலிடேட் பண்ணணும்ல.
ஸோ வேலிடேட் பண்றதுக்கு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்ராமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். இது ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ்ல நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவிஷன்லாம் இருக்கும்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சில ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இங்க பைத்தான்ல நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி இது மட்டும் தான் இருக்கு. இந்த கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ப்ரோக்ராம்ஸ் இதுல இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட்ஸ்ன்றது ஜஸ்ட் இது இந்த கீவேர்ட்ஸ் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஜஸ்ட் வேரியபிள்ஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ப்ரோக்ராம் நான் ஷோ பண்றேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதான்னு சொல்லுங்க. ஸோ என்னோட சிஸ்டத்தில் ஐடிஎல்இன்னு போட்டிருக்கேன். நான் என்ன வெர்ஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா 3.10 வச்சிருக்கேன். ஓகேங்களா? பைத்தான். ஜஸ்ட் இந்த பைத்தானை ஓப்பன் பண்றேன். கவனிங்க, இந்த மாதிரி ஷெல் விண்டோ தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஷெல் விண்டோல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னா சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல நான் என்ன பண்றேன், நேம் ஈக்குவல் டு நேம்ன்றது நான் இப்ப என்ன சொன்னேன், ஜஸ்ட் வேரியபிள். ஓகேங்களா? வேரியபிளுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். அது வந்து நேம்னே வைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இஷ்டம் என்ன வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்ட்ரிங் எழுதும் போது எப்பயுமே கோட்ஸுக்குள்ள எழுதணும், வித்தின் கோட்ஸுக்குள்ள எழுதணும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அனிதா. ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். என்ன வருது இங்க கவனிச்சிங்க அப்படின்னா அடுத்த லைனுக்கு இது வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு நேம்ன்ற ஒரு மெமரியில அனிதான்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? அதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட்னு போட்டோன்னா ஒரு கலர் மாறுது. கவனிச்சிங்களா? ஸோ பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ அந்த வேரியபிளை பாஸ் பண்ற. கவனிங்க, நேம்னு பாஸ் பண்றேன். நம்ம வச்சுக்க இப்போ கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும், நேம்ன்ற ஒரு வேரியபிள் தான் தெரியும். ஸோ நேம்ன்றது வேரியபிள். அந்த வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகணும், அது அனிதான்றது தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஏன்னா இது ஒரு மெமரி. அனிதான்ற ஒரு மெமரி பேக் எண்ட்ல ரேம்ல ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மெமரி அட்ரஸை நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம், ரீட் பண்ணி பார்க்க போறோம். ஜஸ்ட் பிரிண்ட் போடுறேன், என்டர் கொடுக்குறேன். என்ன பிரிண்ட் ஆகுது நமக்கு, அனிதான்ற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகுதுங்களா? ஸோ இப்போ நான் நேம்ல அனிதா வச்சதுனால அனிதா பிரிண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்னு வைக்கிறேன், ஏஸ் ஈக்குவல் டு 5 வைக்கிறேன், பி ஈக்குவல் டு 10 வைக்கிறேன். ஸோ ஏபின்றது வேரியபிள், இந்த 5 10ன்றது அதுக்கான வேல்யூஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து மஞ்சத்தூளோடைய நேம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 5ன்றது 5 கிராம் மஞ்சத்தூள் அதுக்குள்ள இருக்கு, அந்த மாதிரி மீனிங். புரியுதுங்களா? கிளியரா? ஓகே. எஸ் சார். ஓகேப்பா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஏபியை நான் இப்போ இதுல இருக்குதா நான் செக் பண்ண போறேன். செக் பண்றதுக்கு நம்ம என்ன கீ சொன்னேன், இப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் சொன்னேன், பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன். கரெக்ட்டுங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் பியை பிரிண்ட் பண்றேன். என்டர் என்ன எனக்கு என்ன வேல்யூ வருது, பின்ற ஒரு வேல்யூ வருது. ஸோ அப்போ பில ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்றது நம்மளால நம்ப முடியுதா? ஸோ இப்படிதான் நம்ம பைத்தான்ல நம்ம அக்சஸ் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் நான் ஏன்னு கொடுக்குறேன். அப்ப என்ன வேல்யூ இங்க பிரிண்ட் ஆகும், அன்பு லோகேஷ் தவிர மத்தவங்க சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இப்போ நான் என்டர் கொடுத்தா என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? சார் 5 சார். யார் ரிசல்ட் சொன்னது? நான் சார். ஓகே ஓகேப்பா, குட், வெரி குட். ஸோ எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ புரியலன்னா கொஞ்சம் புரியலனே இன்டிமேட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இன்னமும் லோ லெவல்ல என்னால் சொல்லித்தர முடியும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம 0%ல இருக்கும். அப்போ இதை விட அட்வான்ஸ் நம்ம படிக்க போனா இது கண்டிப்பா 100% இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சா மட்டும் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இது எல்லாருக்குமே கிளியர், கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. நான் ஜஸ்ட் இப்போ நான் ஒரு டிஷர்ட் எடுக்க நான் ஒரு ஷாப்புக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்றேன்னு வச்சுங்களேன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் வந்து வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஷாப்புக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் ஷாப்புக்கு பண்றோம். அப்ப கண்டிப்பா புக்கோடைய ரேட் சொல்லணும் தானே.
ஸோ அப்போ கண்டிப்பா ரேட்ன்ற வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வேரியபிள் நேம் ஷுட் பி மேட்ச் வித் ப்ராப்பர் ப்ரோக்ராம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் எடுக்கணும்னா வேரியபிள் நேம் ப்ராப்பரா கொடுக்கணும். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேரை ஒரு டெவலப்பர் பண்ண மாட்டாங்க, மல்டிபிள் ஒரு டீம் தான் பண்ணும். அப்போ நீங்க ஏபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எதுக்காக இது கொடுத்துருக்குன்னு அடுத்த வர டெவலப்பருக்கு புரியாது. ஓகேங்களா? இது நான் ஜஸ்ட் பேசிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பட் ப்ராப்பரா நம்ம பண்றதுக்கு ஒரு வேரியபிள் நேம் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஷர்ட் ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் புக் பிஹெச்ஒய் பிசிக்ஸ் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். பிசிக்ஸோட ரேட் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 560 rupees அப்படின்னு நான் டிஃபைன் பண்றேன். ஸோ கெமிஸ்ட்ரி புக்குக்கு சிஹெச்ஒய் உங்க விஷயம் என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அண்டர்ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேரியபிளுக்கு. பட் வேரியபிள் நான் அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். ரேட் 200. ஸோ என்டர் கொடுக்குறேன். எனக்கு இப்போ பிசிக்ஸ் புக்கோட ரேட் ஸ்டோர் ஆயிடுச்சு, கெமிஸ்ட்ரி புக்கோட ரேட் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ சம் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இதுல ரூல்ஸ் நான் கொடுக்கல, நான் ஜஸ்ட் ஒரு நோட் பேட்ல உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ரூல்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் இப்படிதான் இருக்கணும், சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து சில இதெல்லாம் அக்சஸ் பண்ணாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, வேரியபிள் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸை வச்சு நீங்க வேரியபிள் ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1a ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 1a = 20 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வேரியபிளை. இது வந்து ராங் மெத்தட். ஓகேங்களா? வேரியபிள் நேம் இப்படி வைக்கக்கூடாது. அதே நீங்க இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், a1 வைக்கலாம். இது தப்பு கிடையாது. a1 வைக்கலாம், a_1 வைக்கலாம். இதெல்லாம் வந்து கரெக்டான மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வேரியபிள் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் should not start with special character. So special character என்னென்ன வரும்? Special characters. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி, இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் கேரக்டர். இதெல்லாம் வந்து பாருங்க, ஆஷ் வரும், இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர் தானே. டாலர் வரும், இல்ல இது வரும். இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோக்ராம்ல கிடையாது. வேரியபிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. நான் போக சொல்லுவேன். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேரக்டருக்கு பைத்தான்ல சில மீனிங்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட். ஸோ வேரியபிள்ஸ் ஷோன் கொடுத்துருந்தா நான் ஸ்பெல்லிங் நான் டைப் பண்ணும்போது தப்புன்னு சொல்லுங்கடா. ஷுட் நாட் ஸ்டார்ட் வித். ஓகேங்களா? variables we use underscore நம்ம அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதுதான் அண்டர்ஸ்கோர் சொல்லுவாங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி ஒரு லைன் இருக்கும், 0க்கு பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அண்டர்ஸ்கோர் சொல்லுவாங்க. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய புரிஞ்சிடும். இந்த 3 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருக்கணும். சில பேசிக் இன்டர்வியூஸ்ல இதை கூட கேட்பாங்க. வேரியபிள்ஸ் நீங்க எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்க, எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. அப்போ நீங்க அதுக்கும் ப்ரிப்பரா போகணும். எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு சொல்றீங்களா இதெல்லாம் வந்து கரெக்டா இல்லையான்னு? சரி ஓகே இப்போதைக்கு சரி ஓகே நான் கேட்குறேன். நேம் ஈக்குவல் டு ஹரிணி. இது ரெண்டுல எது கரெக்ட்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ரெண்டுமே தப்பு தான் சார். வெரி குட் பா. ஸோ அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? 3 நேம்னு வைக்கக்கூடாது, 3 நேம் ஹரிணின்னு வைக்கக்கூடாது. இப்போ சொல்லுங்க, இந்த 5ல எது கரெக்ட்?
4th 5th சார். வெரி குட். ஸோ 4th 5th கரெக்ட். ஓகேங்களா? இப்போ வேரியபிள்ஸ் பத்தி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோன்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ எப்பயுமே வந்து ப்ரோக்ராம்னு எடுத்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா? எல்லா லாங்குவேஜ்லையுமே நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் வேரியபிள்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? பிரிண்ட்டு. ஸோ எப்பவுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹலோ வேர்ல்டு. அப்போ இது என்னது? இதுக்குள்ள யூஸ் பண்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்னா ஆல் ஆல்பாபெட்ஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல்பாபெட்ஸ் மட்டும் கிடையாது, இதுக்குள்ள நீ என்ன யூஸ் பண்ணாலும் ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் என்டர் கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகும். காட்டுங்களா? ஸோ என்டர் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் அவுட்புட். இந்த கிரீன் கலர்ல ப்ளூ கலர் வரது எல்லாமே அவுட்புட். ஓகேங்களா? இது அவுட்புட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிதா பிரிண்ட் ஆச்சு. நான் என்ன எப்படி அனிதா பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நேம்ன்ற ஒரு வேரியபிள் அனிதான்ற ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அனிதான்றது வேல்யூ, இது வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா எந்த வேரியபிளையும் நான் அசைன்லாம் பண்ணல. அப்போ இது எங்கேயும் போய் ஸ்டோர்லாம் ஆகாது. நான் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்றேன் ஒரு ஸ்ட்ரிங், அவ்வளவுதான். கிளியர்? ஓகே ஓகேங்கண்ணா. என்ன பண்றேன், பிரிண்ட் இதுல இருக்கிற நேம்ஸ் யாருன்னா நம்ம இங்க டைப் பண்றோம். யாருக்கா? ஆர்த்தி அண்ட் ஸ்வேதா. யாருக்கா? ஸ்வேதா. ஆல் கெட்ஸ். சரி, ஓகே, 2 பேர் போதும். ஓகே, நான் ஜஸ்ட் 2 பேர் அடிச்சுட்டு நான் என்டர் கொடுக்குறேன். கவனிங்க, இப்போ என்ன அவுட்புட் வரும்? நம்ம இதுக்குள்ள அடிச்ச அந்த ஸ்ட்ரிங் அவுட்புட் வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு சரி, ஓகே, நம்ம பிபிடிக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ப்ரோக்ராமுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சு. ஓகேவா? இப்போ மறுபடியும் வரேன். இப்போ நான் சேம் பிரிண்ட்னு கொடுக்குறேன். ஸ்க்ரீன் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. நான் டைப் பண்றது தெரியுதுங்களா? தெரியுது சார். தெரியுதுங்கண்ணா. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் சேம் ஆர்த்தின்னு பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ரெட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெட்ல இருந்து அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட்னு சொல்லுவாங்க. கமாண்ட்னா என்ன அப்படின்னா எப்படி சொல்றது, கமாண்ட்னா இந்த கோடு வந்து நம்மளுக்கு ரன் ஆகாதுன்னு அர்த்தம். பட் ஆனா அது ஒரு கோடு, அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்கும். இப்போ பிரிண்ட் ஆர்த்தி அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இப்போ என்டர் கொடுக்குறேன், எந்த அவுட்புட்டுமே வரல. ஸோ இது வந்து கமாண்ட்னு சொல்லுவாங்க, சிங்கிள் லைன் கமாண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க, மெயினா கமாண்ட் லைன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போது அந்த ஃபங்க்ஷன் நீங்க அந்த ஃபங்க்ஷனை பெருசா எழுதுங்க. கரெக்ட்டுங்களா? எழுதும் போது அதை பத்தி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கணும் அடுத்த வர டெவலப்பருக்கு. ஏன்னா இப்போ நீங்க காலைல இருந்து ஒர்க் பண்றீங்க மதியம் வரைக்கும், அடுத்த மதியத்துல இருந்து இன்னொரு ஆள் தானே ஒர்க் பண்ணுவாங்க. அது இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல அவங்களுக்கு நம்ம என்ன எழுதிருக்கணும் புரிய வைக்கணும்ல. ஸோ கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கோடை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி கொடுத்துட்டு டு பிரிண்ட் திஸ் ஃபங்க்ஷன் டு பிரிண்ட் நேம் ஆஃப் ஆர்த்தி. அப்போ எனக்கு ஓகே, இப்போ இது என்ன பண்ணுது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு. இது வந்து எங்கேயும் போய் அஃபெக்ட் ஆகாது. இப்போ நான் பிரிண்ட் எகைன் ஆர்த்தின்னு கொடுக்குறேன், இது கீழே டைப் பண்றேன். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கீழே நான் ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான் டைப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ போக போக பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எழுதும் போது உங்களுக்கு புரியும்.
அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து படிச்சுப்பாங்க டெவலப்பர்ஸ். ஓகே, திஸ் ஃபங்க்ஷன் டு பிரிண்ட் நேம் ஆஃப் ஆர்த்தி. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்த்தின்ற நேமை பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த ஒரு கேஸுக்காக நம்ம கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்டர் கொடுக்குறேன், இப்போ ஆர்த்தின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேல இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளால கொடுத்துக்க முடியும். இதை வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் லைன் சொல்லுவாங்க. ஓகேவா? One second, guys. ஓகே, நான் ஜஸ்ட் இந்த கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஆஷ் யூஸ் பண்ணுவோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கமாண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் த ப்ரோக்ராம் கோட். பைத்தான் இக்னோர்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் ஸோ நாட் வில் நாட் எக்ஸிக்யூட் கோட் அப்படியே சொல்றாங்க பாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. அது எதுக்காக யூஸ் பண்றாங்க? எக்ஸ்பிளைன் த ப்ரோக்ராம் கோட். நம்ம என்ன கோடு எழுதிருக்கோமோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஷார்ட்டா நம்ம கொடுத்துக்க முடியும் அடுத்தவங்க வர டெவலப்பருக்காக, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ சிங்கிள் லைன் கமாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஷ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மல்டி லைன் கமாண்ட் யூஸ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 கொட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் இதை நான் யூஸ் பண்ண தான் போறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி எண்டில் இந்த மாதிரி 3 கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 லைனும் இந்த 2 லைனும் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ அது ஒர்க் பண்ணாது, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அது ப்ரோக்ராம்ஸ்ல பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் மொபைல் வச்சுன்னா போட்டோ எடுத்துங்க. கண்டிப்பா நோட்ஸ் எழுதுங்க, நோட்ல கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ரேட்டர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் எழுதிக்கிங்க. என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது இப்போ இங்கே இக்னோர் பண்ணிக்கலாம், அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. கண்டிப்பா மற்ற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர் இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா பிளஸ், மைனஸ், ஸ்டார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை குறிக்கும். இந்த டிவைடுன்றது இந்த ஸ்லாஷ் போட்டால் நம்ம டிவைட்னு குறிக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பவர் எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவாங்க. டபுள் ஸ்டாரை எக்ஸ்போனன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 2⁻3 அப்படின்றதுக்கு நம்ம டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். நம்ம லைவா பார்க்கலாம். அடுத்தது மாடுலஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ரோக்ராம்ஸ் லாஜிக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிவிஷனுக்காக யூஸ் பண்றது. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், a is equal to 5 நான் டிஃபைன் பண்றேன். அடுத்து b is equal to 10 டிஃபைன் பண்றேன். இப்போ ரெண்டு வேரியபிள்ல ரெண்டு நம்பர் நான் வச்சிருக்கேன், என்டர் கொடுக்குறேன். நான் புதுசா ஒரு வேரியபிள் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பா ஆட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் தானே. அப்போ அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம தேவைப்படும் தானே. ஸோ நான் என்ன பண்றேன், ஆடுன்ற ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன். ஆடுக்குள்ள
ஏ பிளஸ்ன்னு யூஸ் பண்றேன். ஸோ பிளஸ் பின்னு போடுறேன். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இந்த 2 வேரியபிளையும் ஆட் பண்ணி ஆடுன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். இதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ ஆடு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஆடுன்ற ஒரு வேரியபிள் தான். நம்மளை பொறுத்தளவுக்கு அது ஒரு வேரியபிள். ஓகேவா? என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆடு ஏன்னா ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்குதுன்னா ஆடுன்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணேன். ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஏன் பிரிண்ட் ஆகல அப்படின்னா ஆடுன்ற ஒரு வேரியபிள்ல நம்ம இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி ஸ்டோர் தான் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நான் அதை பிரிண்டே பண்ணல தானே. இங்க பிரிண்ட் பண்ணதான் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். பிரிண்ட். இப்போ இந்த பிரிண்ட்டை நான் ஒரு எப்படி சொல்றது ஒரு சென்டென்ஸா அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளால பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா the addition is இப்போ இதுக்குள்ளர இந்த ஏன்ற ஒரு வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்றது ஒரு வேல்யூ கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்னு கொடுக்குறேன். ஏ அண்ட் பி the addition is ஏன்னா ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஏன்னு கேப்ஸ்ல கொடுக்குறேன். அதுக்காக பார்க்கறதுக்கு ஏ அண்ட் பி ஈஸ்ன்னு போட்டு நான் ஜஸ்ட் அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங் இதோட முடிஞ்சிச்சு கரெக்ட்டுங்களா? ஸ்ட்ரிங்கை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த கோட்ஸுக்குள்ள தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த ஆன்சரை நான் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு ஒரு கமா போடணும். ஞாபகம் வச்சுக்கணும். கமா போட்டு அந்த வேரியபிள் நேமை கொடுக்கணும். இப்போ நான் ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்றேன். ஸ்ட்ரிங் அந்த பிரிண்ட்டை க்ளோஸ் பண்றேன். நான் என்டர் கொடுக்குறேன். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க கவனிச்சிங்களா? என்ன வருது? the addition is a and b is 15 வருது. ஏன்னா 15 எதுக்குள்ள இருக்கு? ஆட்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள இருக்கு. கிளியரா? ஓகே. ஓகேப்பா. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது இந்த ஏபின்றது பார்க்கறதுக்கு யூசருக்கு நல்லா இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏன்ற இடத்துல இந்த நம்பரே கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூசர் மாத்தி கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் இந்த நம்பரே போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஏன்ற இடத்துல நம்பர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? இதை ஒரு கர்லி பிரேஸுக்குள்ள கொடுக்கலாம். கர்லி பிரேஸுக்குள்ள ஏன்ற ஒரு வேல்யூ கொடுத்துறேன். கவனிங்க. ஏன்றது வேரியபிள் கரெக்டுங்களா? வேரியபிள். ஓகேவா? இப்போ மறுபடியும் கர்லி பிரேஸ் கொடுக்குறேன். பின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை ஹிட் பண்றேன். என்டர் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்லி பிரேஸ் அப்படியே வருது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த கோட்ஸுக்குள்ள நம்ம என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகும்ன்றது மீனிங். கிளியரா? அப்படிதான் பிரிண்ட் ஆகும். பட் ஆனா எனக்கு அப்படி தேவையில்லை. எனக்கு தேவையானது என்னது? இந்த நம்பர் பிரிண்ட் ஆகணும் தான் என்னுடைய ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் இப்போ கவனிங்க. இதுக்கு என்ன மீனிங்ன்றது கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆறுன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ கவனிங்க. சாரி, ஆர் கிடையாது, எஃப்ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா அந்த நம்பர் பிரிண்ட் ஆகுது. அப்போ எஃப்க்கு என்ன மீனிங் அப்படின்னா இதுக்குள்ள ஏதோ யூசர் வந்து ஒரு வேரியபிள்ல செட் பண்றாரு அப்படின்ற மாதிரி மீனிங். வேரியபிள்ன்றது கம்ப்யூட்டரோடைய மெமரி, நம்ம சிஸ்டத்தோடைய மெமரியில நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஏல 5 வச்சிருக்கோம், பில 10 வச்சிருக்கோம். ஸோ அதை கொண்டு வரதுக்கு இந்த கர்லி பிரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். வித் யூஸ் ஆஃப் எஃப்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா பிரிண்ட் பண்றதுல? சார் எஃப் தவிர வேற எதனா கீவேர்ட் யூஸ் பண்ணலாமா? ஆனா எஃப் தான் வச்சிருக்கோம். எஃப் தான் யூஸ் பண்ணணும். எஃப் தான் என்ன இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நான் ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு வேரியபிளை கொண்டு வர போறேன்றது மீனிங். அப்போ இது கர்லி பிரேஸ் இருக்கு. அதே மாதிரி கர்லி பிரேஸ்க்குள்ள தான் எழுதணும். இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள அது என்னவா புரிஞ்சுக்கும்? ஒரு வேரியபிள் இருக்குன்றது அது புரிஞ்சுக்கும். அந்த வேரியபிளை ரீட் பண்ணி எடுத்துட்டு வரும். கிளியர்? ஒன்னும் டவுட்ஸ் இருக்கா? எஃப்ங்கிறது ஃபார்மேட் ஸ்ட்ரிங் தாங்கண்ணா. புரியலப்பா. ஆனா எஃப்ங்கிறது ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கா இல்ல என்னதுங்கண்ணா? அது ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ப்பா. ஓ சரிங்கண்ணா. அதான் அதுக்குள்ள அந்த வேரியபிளை ரீட் பண்ணி அது கொடுக்கும். அது இல்லாம யூஸ் பண்ண முடியாதா? அது இல்லாம யூஸ் பண்ணணும். அது இல்லாம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதுதான் பெட்டர் வே. அது இல்லாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் அதர் மெத்தடும் உனக்கு ஷோ பண்றேன். நீ கேட்டனால ஷோ பண்றேன். ஓகேவா? சரி ஓகேங்கண்ணா. இப்போ அது இல்லாம யூஸ் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்காக நான் சொல்றேன். யார்? அன்புவா? நீங்க லோகேஷ்ங்கண்ணா. லோகேஷ். ஓகே. நான் எஃப் நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். அது இல்லாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஓல்டு மெத்தட். இப்படிதான் வந்து ஓல்டு ஃபர்ஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் பண்றேன். இதை டெலிட் பண்றேன்.
கமா போடணும். ஸோ ஒண்ணுத்துக்கும் நம்ம செப்பரேட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு வேரியபிள் இல்லையா? கண்டிப்பா செப்பரேட் பண்ணாதான் அது ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? கமா போட்டு இங்கேயும் நான் அண்டுன்றது நான் பிரிண்ட் பண்ண போறோம். மறுபடியும் இங்க ஒரு கோட் போடணும். இதை டெலிட் பண்ணிட்டு கமா போடணும். ஏன்னா வேரியபிளை செப்பரேட் பண்ணி தான் காட்ட முடியும் நம்மளால, வேற வழி கிடையாது இதுக்கு. சரி ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இது புரியுதுங்களா? இப்படி போட்டா அது பிரிண்ட் ஆகும். ஸோ என்னது இப்போ கோட்ஸுக்குள்ளதான் என்ன எடுத்துக்கும் அது ஸ்ட்ரிங், அந்த கோட்ஸ் இல்லாத என்னன்னு எடுத்துக்கும் அது வேரியபிள். பட் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? நம்ம எவ்வளவு டைப் பண்ண இவ்வளவு கோட்ஸ் ஓபன் பண்ணோம், அங்கங்க கமா போடணும். இதுவா இல்ல. இப்போ நான் என்டர் கொடுத்தா சேம் அவுட்புட் தான் வரும். கிளியர்? ஆனா கோட் வந்து இதுக்கு அதிகமா இருக்குது. கோட் அதிகமா இருக்கு, அங்கங்க கமா யூஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல. இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரிங் இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார நம்ம வேரியபிளை நம்ம எழுதுறோம் அப்படின்னு தெரியப்பட்டுக்கா நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்றோம்? எஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்றோம். மறக்கக்கூடாது. கிளியர்? ஓகே ஓகே ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு நம்புறேன். இதே நான் மாடிஃபை பண்ணி காட்டுற மறுபடியும். நான் ஜஸ்ட் இதையும் டெலிட் பண்ணிட்டு, ஏன்னா அது தேவையில்ல, ஈக்குவல் போட்டுக்கலாம் தானே, அழகா இருக்கும்ல பாக்குறதுக்கு. நீங்க என்னோட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ள எழுத போறோம். ஸோ கோட்ஸ் போடணும். இப்போ இதுல என்ன தப்பு இருக்குன்னு யாரா சொல்லுங்க? அன்பு தவிர இதுல ஒரு தப்பு இருக்கு. அன்பு, லோகேஷ் தவிர வேற யாராவது சொல்லுங்க. இப்போ என்டர் கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? லாஸ்ட்ல என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுமா? என்னடா யாருக்குமே ஐடியா இல்லையா? கவனிங்க, இந்த 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 அவுட்புட் வருமா? இது அவுட்புட் இதுக்கு வருமான்னு கேட்டேன். கைஸ் ஜஸ்ட் தெரியலன்னு சொல்லுங்க, தப்பே இல்ல. ஏன்னா நான் we are friends தான். ஓகேங்களா? நான் பிரிண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேங்கண்ணா. ரெண்டு கொட்டேஷனும் க்ளோஸ் ஆயிருக்குண்ணா, அதனால பிரிண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மத்தவங்க ஏதாவது பதில் சொல்லாமே, ஜஸ்ட் ஒரு பதில் சொல்லாமே. நம்ம இவ்வளவு பார்த்துருக்கோம்ல, இது வந்து சின்ன டாபிக் தான். உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே லேர்ன் பண்ணுன்றதுக்காக தான் டீட்டெயிலா எடுக்கிறேன். அப்படியே சொல்லிட்டு போறது எனக்கு இது கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரியலன்னு ஓப்பன் அப் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஸ்டெப் நடத்திருக்கேன் ஒரு சின்ன ப்ரோக்ராமுக்கு. இதுக்கு என்ன பிரிண்ட் ஆகுன்றதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே ஓப்பன் அப் பண்ணுங்க. அன்பு சொல்லிட்டாரு. காலி பிரேசஸ் வரும். சொல்லுப்பா. ஆட்ங்கற வேரியபிளுக்கு கர்லி பிரேசஸ் வரும். கர்லி பிரேஸ் வரணும். வெரி குட். நீங்க சொல்றது வெரி வெரி குட். கரெக்ட். அவுட்புட் வரதுக்கு எனக்கு அது வரணும். இப்போ நான் என்டர் கொடுத்தனா எனக்கு என்ன நடக்கும்? என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? சார் அந்த ஆட் இருக்கிற இடத்துல ஆட் வரும் சார். மத்தபடி 5 10 அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். வெரி குட். அவ்வளவுதான்டா வெரி குட். அந்த 15 க்கு பதிலா மட்டும் ஆட் வரும். ஓகே, அப்ப கர்லி பிரேஸ் இப்ப ஆட்ன்ற அந்த வேர்டே பிரிண்ட் ஆயிடும். கரெக்ட்டா? ஏன்னா அத பொறுத்தளவுக்கு அது ஸ்ட்ரிங் தான். எஸ் சார். வெரி குட் பா. சோ அப்ப கர்லி பிரேஸ் போட்டோம் அப்படினா ஆன்சர் பிரிண்ட் ஆகும். வெரி குட். ஆர்த்தி தான பேசுறது. வெரி குட் பா. சோ நான் என்டர் கொடுக்கிறேன். நமக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகேவா? சோ இப்போ எனக்கு தெரிஞ்சு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த செஷன் போயிடலாமா? இதுல சின்ன ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏன்னா ஏபிசி ஆட் பண்ணிட்டேன். நான் C equal to 1026, D equal to 10. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மல்டிப்ளைக்கு ஒரு ஷார்ட்கட் சும்மா ஒரு MUL போட்டுக்கிறேன். ஸ்கிரீன் வர ஒரு ஸ்கிரீன். ஓகே, மல்டிப்ளைக்கு நான் என்ன பண்றேன்? C ஸ்டார் போடுறேன். ஸ்டார் போட்டா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஓகேங்களா? டீன் போடுறேன். ஸோ என்டர் கொடுக்குறேன். எனக்கு சைஸ் நான் ஓகே என்டர் கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் 2 டைம்ஸ் தெரியாமல் என்டர் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு டைம் என்டர் பண்ண போதும். ஓகேவா? MULன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஸோ அதனுடைய மல்டிப்ளை வரும். கரெக்ட் தானே? ஓகே. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். அதனுடைய மல்டிப்ளிகேஷன் ஆன்சராக எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷனும் நீங்கள் பண்ணி பாருங்க. நான் ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம பைத்தான டீட்டெயிலாக படிக்க போகிறோம். நான் நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதை நீங்கள் பண்ணி சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளியர்? இப்போ ஜஸ்ட் நான் டைரெக்டாகவே பிரிண்டில் யூஸ் பண்ணுறேன். சம் அசைன்மெண்ட், சம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை பிரிண்ட்டு
இதுக்குள்ளேயே நம்ம டைரெக்டாக நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோட்ஸ் போட்டால் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், நம்ம நம்பரை டைரெக்டாகவே யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 divided by 5 ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆகும்? நான் ஜஸ்ட் வேரியபிள் எதுவுமே ஸ்டோர் பண்ணாமல் டைரெக்டாக பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன ஆன்சர் வரும்? என்னடா ஜஸ்ட் மேக்ஸ் தானே. 500 divided by 5 எவ்வளோ? 100 சார். 100. வெரி குட். ஜஸ்ட் இன்டராக்டிவ் பேசுங்க, ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஈஸியாகவே கற்றுக்கலாம் இந்த இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா. நம்ம நேரில் படிக்கிறதோடு இதுலேயும் நம்ம எஃபெக்டிவ் ஆகணும்னா நம்ம இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ என்டர் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது? எனக்கு 100ன்ற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு. இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவனிங்க, 500 divided by 5 என்டர் கொடுக்குறேன். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னா, இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ஒன்று போடுறேன். பிரிண்ட் ஆகல. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃப்ளோர்னு மீனிங். ஃப்ளோர்னா என்னன்னா இதுக்கான இன்டீஜர் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? புரியுதா? இங்க தவிர பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது 0.0 வருது. ஏன்னா இதுல 100 தான் 0.0. அப்போ இதுல என்ன பிரிண்ட் ஆகுது? அந்த இன்டீஜர் வேல்யூ மட்டும் வருது. இந்த டாட் வச்சது அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ளோட் வேல்யூ சொல்லுவாங்க. ஃப்ளோட்னா டெசிமல். ஆல் டெசிமல் வேல்யூஸ் ஆர் ஃப்ளோட்டிங் வேல்யூஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் சொல்றத காதுல வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோஸ் நீங்க எப்பவுமே திரும்ப பாருங்க, அப்பதான் நிறைய புரியும். ஓகேவா? வீடியோ ஷேர் பண்ணுவாங்க, திரும்ப பாருங்க. இப்போ அடுத்தது பிரிண்ட் கவனிங்க, 5 டபுள் ஸ்டார் போடுறேன், 2ன்னு போடுறேன். இப்போ ஏற்கனவே நம்ம சிங்கிள் ஸ்டார் படிச்சிட்டோம். சிங்கிள் ஸ்டார்னா என்னது? மல்டிப்ளைன்னு படிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ டபுள் ஸ்டார் போட்டு நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? 25 பிரிண்ட் ஆகுது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த 25 பவர் 2ன்னு அர்த்தம். ஸோ 25 பவர் 2னா அர்த்தம் 5 into 5 எவ்வளோ? 25ங்களா? ஸோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகுது. இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் சொல்லுவாங்க. டபுள் ஸ்டார்னா எக்ஸ்போனன்ஷியல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கவனிங்க, பிரிண்ட் 5 மாடுலஸ் 2ன்னு கொடுக்குறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு என்னன்னு. நான் என்டர் கொடுக்குறேன். ஆன்சர் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? 1ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எப்படி 1 வருது அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நோட் பேட்ல கவனிங்க. நோட் பேட் வியூ ஆகுதுங்களா? ஓகே, நான் எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இது. ஜஸ்ட் இல்லை MS Paintல கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. சாரி, MS Paint. இப்போ ஒரு டிவிஷன் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரு லைன் நேரா வரல. சரி, நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க போட்டுக்கங்க. ஓகேங்களா? ஸோ டிவிஷன் இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்றேன், எப்பவுமே ஒரு டிவிஷன் எப்படி இருக்கும்? இதுக்குள்ள 5 இருக்கும், இதுக்குள்ள எங்க இருக்கும்? வெளியில 2 இருக்குங்களா? இப்படிதான் நம்ம டிவைட் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? 2 இருக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2ஆல பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? மறுபடியும் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம 2ஆம் வகுப்புல படிச்சது, கரெக்ட்டுங்களா? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ 2ஆல டிவைட் பண்ணும்போது அங்க மேல என்ன வரும்? 2 வருங்களா? கீழே என்ன வரும்? இது கீழே என்டர் மார்க் 4 வரும். கீழே 4 வந்து இதை நம்ம இது பண்ணும்போது பேலன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? டிராப் பண்றதுக்கு கரெக்டா வரல. ஓகே, இப்போ கீழே ஆன்சர் என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் 1 சார். பேலன்ஸ் 1 கிடைக்காதுங்களா? நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே எங்க யூஸ் ஆகுது பாருங்க. ஸோ 1 வரும். இப்போ நம்ம இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் 1 வருதுல்ல, இது பேர் என்ன சொல்லுவோம்? இது பேர் என்ன சொல்லுவோம்? மேலுக்கு என்னன்னு சொல்லுவோம்? தெரிஞ்சவங்க மேல இருக்கிறது குவாஷியன்ட் சார். வெரி குட். கீழே இருக்குது என்னது? ரிமைண்டர், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ரிமைண்டர் தான் நமக்கு ஆன்சரா வரும். ஓகேவா? அப்போ நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணோம். இது பேர் என்ன சொல்லுவாங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா ரிமைண்டர் ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்த ஒன்று போடுறேன், இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. பிரிண்ட் 7 டிவைடட் பை 5 சாரி மாடுலஸ் மாட் 5. இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 2 சார். வெரி குட். யார் பேசுறது? அல்கேட் சார். ஓகேப்பா ஓகேப்பா, வெரி குட். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே புரியுதா? ஏன்னா இது ரொம்ப பேஸா இருந்தாலும் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான் இவ்வளவு டீப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? போ நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம் சால்வ் பண்ண போறோம். எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகேப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்கண்ணா. ஓகேப்பா. இப்போ அடுத்தது ஸோ மாடுலஸ் அப்போ கிளியரா புரிஞ்சிச்சு. இன்னும் ஒன்று மட்டும் சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 mod 4 2ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 சார். வெரி குட். ஓகேப்பா, நம்ம அடுத்த செஷன் போயிடலாம். ஓகே எல்லாருக்குமே. ஸோ இதில் இருக்கிற மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துங்க. இந்த ப்ரோக்ராம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஷெல்லுலேயே ஒர்க் அவுட் பண்ணுங்க. போ நம்ம அடுத்த இதில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி அதில் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ எல்லாருமே ஆக்டிவாக இருக்கீங்களா? நம்ம கண்டினியூ பண்ணலாம் கிளாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பண்ணலாம் சார். ஓகேப்பா. இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ரேட்டர்ஸ் எப்பயுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இருக்கிற எல்லா ஆப்ரேட்டருமே இம்பார்ட்டன்ஸ். இதை நீங்க பேஸை கண்டிப்பா 100% தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க. நான் DC = 20 கொடுக்குறேன். அப்போ என்ன பண்றேன்? இந்த 20ன்ற வேல்யூவை டிக்கு நான் என்ன பண்றேன்? அசைன் பண்றேன். அப்போ இதுல போயிட்டு இந்த ஒரு டப்பால, இது ஒரு டப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த டின்றது ஒரு எம்டி பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ள என்ன பண்றேன்? 20ன்ற ஒரு வேல்யூ எடுத்துட்டு போய் போடுறேன். ஓகேங்களா? அப்போ நான் அசைன் பண்றேன். இந்த டிக்கு நான் என்ன அசைன் பண்றேன்? 20ன்னு அசைன் பண்றேன். அப்போ இது பேர் என்ன சொல்லுவாங்க? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆப்ரேட்டருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல என்ன பண்றேன்? MUL என்ற ஒரு வேரியபிள்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நான் அசைன் பண்றேன். இதுக்கு கிளியரா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு பாருங்க. ஸோ டிவைட் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இங்கே பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஷெல்லை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நிறைய இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? ஏஸ் ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். டிவைடட் பை, நான் ஏஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 10, பிஸ் ஈக்குவல் டு 10, சி டிவைடட் பை ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் சி வேணாம், பிஏ போடுவோம், 2ன்னு போடுவோம். என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிஏ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ பியில் என்ன இருக்குங்க கவனிங்க. பியில் என்ன இருக்கு அப்படின்னா, பியில் ஆக்சுவலி என்ன இருந்துச்சு? 10 இருந்துச்சு. நான் 10 என்ன பண்றேன்? பிக்கு மறுபடியும் அசைன் பண்றேன். என்ன அசைன் பண்றேன்? இந்த 2ஆல டிவைட் பண்ணிட்டு பிலே ஸ்டோர் பண்ணுன்னு நான் அசைன் பண்றேன். இது பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். என்ன அசைன் பண்ணணும்? அந்த 2ஆல டிவைட் பண்ணிட்டு அசைன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன ஆக்சுவல் மீனிங் என்ன நான் ஒரு நோட் பேட்ல போட்டு காட்டுறேன். இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஷார்ட்கட் நம்ம இப்படிதான் யூஸ் பண்ண போறோம். இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, b ஈக்குவல் டு b டிவைடட் பை 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த b-ஐ 2ஆல டிவைட் பண்ணி b-லே ஸ்டோர் பண்ணுன்னு மீனிங். கிளியரா புரியுதா? எக்ஸ்பிளனேஷன், என்னோட எக்ஸ்பிளனேஷன். அப்போ இப்போ நான் ஒன்று போடுறேன். அதே b ஸ்டார் ஈக்குவல் டு 2ன்னு போடுறேன். அப்போ இதுக்கான ஒரிஜினல் மீனிங் என்னவா இருக்கும்? b ஈக்குவல் டு b ஸ்டார் 2ங்களா? இப்போ நான் இப்படி போட்டேன் அப்படின்னா b-ல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க?
சரி நான் லைவாகவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பி ஸ்டார் ஈக்குவல் டு 2. ஸோ என்டர் கொடுக்குறேன். நான் அந்த பியை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன ஆன்சர் பிரிண்ட் ஆகுது? 10ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு? 5 இருந்துச்சு. நான் 5 என்ன பண்ணிட்டேன்? அந்த பியை 2ஆல மல்டிப்ளை பண்ணி பிலே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இதுக்கான மீனிங் புரியுதுங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் இதுக்கான மீனிங்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டபுள்ஸானா அது நான் என்ன பண்ணோம்? ஸோ அதை ஃப்ளோர் பண்ணும். ஸோ அதை டிவைட் பண்ணி இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பியில் என்ன இருக்கு? 10 இருக்கு. ஸோ பி ஃப்ளோர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்க என்ன வருது பாருங்க. சாரி, பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்டோர் ஆகல. சரி, ஓகே. அதை டிவைட் பண்ணி அது நான் ஆன்சர் பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ இது உங்களுக்கு இந்த ஆப்ரேட் புரியும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதை அந்த இதால டிவைடோ மல்டிபிகேஷனோ அதெல்லாம் நம்மளுக்கு பண்ணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் ஜஸ்ட் இந்த போட்டோ எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம ஃபுல்லாவே பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கம்பேர் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும் போதே ஒரு கேஸ் ஒன்று சொன்னேன். ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வேலிடேட் பண்ணி அது ஓகேனா உள்ள போகுன்ற மாதிரி நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல போயிட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. கவனிச்சிங்களா? நம்மளோட பேரு, நம்ம என்ன அட்ரஸ், அது எல்லாமே டேட்டா பேஸ்ல அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் அப்படின்னா அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க டேட்டா பேஸ்ல இருக்கும். நம்ம வெப்சைட்ல போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணும்போது அதை வேலிடேட் பண்ணுவாங்க, கரெக்டா இருக்கா அப்படின்னு. அதை வேலிடேட் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கிற ஆப்ரேட்டர் நான் ஜஸ்ட் 5 greater than 6 greater than 5ன்னு போடுறேன். 6 is less than 5 போடுறேன். இப்போ 6 வந்து 5 விட பெருசுதான். கரெக்டுங்களா? இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆன்சர் வருது? ட்ரூன்னு வருது. அப்போ இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது எனக்கு என்ன வருது? ட்ரூன்ற ஒரு வேல்யூ வருது. அப்போ இது என்ன பண்ணும்? கம்பேரிசன் ஆபரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அவுட்புட்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கம்பேரிசன் ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 2 வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஒன்னு ட்ரூ அல்லது ஃபால்ஸ். இப்போ நான் இன்னொரு இதுல பிரிண்ட் பண்றேன். இஸ் கிரேட்டர் தென் 100. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? இங்க வா, நம்ம சாப்பிட்டு போட்டுக்கலாம் வா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அடா? So false. வெரி குட். ஓகே. ஸோ ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்தது அதே 67 ஈக்குவல் டு 100. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? ஸோ டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா என்னன்னா இது ஈக்குவல் டு இது அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஈக்குவலா இருக்கா? வெரி குட். ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். என்டர் கொடுத்தா ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ டபுள் ஈக்குவல் டுன்னு போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே மேட்ச் ஆகணும் கரெக்டா. சிங்கிள் ஈக்குவல் டு எதுக்கு போடுறோம்? அசைன் பண்றதுக்காக போடுறோம். டபுள் ஈக்குவல் எதுக்கு போடுறோம்? கம்பேர் பண்றதுக்காக. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. விக்காத வேண்டாம், கார்ல வேஸ்ட் பண்ணாத பேட்டரிய. ஓகே. இப்போ அடுத்தது இதுல என்ன பண்றேன்? ஜஸ்ட் 200 ஈக்குவல் டு 200. ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ சார். வெரி குட். ஓகே. இப்போ கம்பேரிசன் ஆபரேட்டர் உங்களுக்கு கிளியரா புரியுதுன்னு நம்புறேன். இந்த ஆபரேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி காட்டுறல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே 200 ஈக்குவல் டுக்கு முன்னாடி நாட்டுன்னு போறோம். நாட்டுன்றது எக்ஸ்க்ளமேட்டரி ஷிஃப்ட் 1ல இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சொல்லுவாங்க. எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஷிஃப்ட் 1ல இருக்கும். ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டுன்னு போட்டோம் அப்படின்னா நாட்டுன்னு அர்த்தம். ஸோ நீங்க யாரெல்லாம் பிசிக்ஸ் வந்து இந்த லாஜிக் கேட்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க? எல்லாருக்குமே லாஜிக் கேட்ஸ் பத்தி தெரியுமா? தெரியாது.
தெரியாதுங்களா? வெரி குட். தெரியாதுன்னு சொன்னதுக்கு வேற யாருக்காவது தெரியுமா? லாஜிக் கேட்ஸ் எஸ் சார். உங்களுக்கு ஒரு ஆள் தான் சொல்றீங்க. ஒரு ஆள் தான் சொல்றீங்க. தெரியாதுன்னாச்சும் சொல்லுங்களேன்டா. இல்ல சார் நான் படிச்சது இல்ல. சரி ஓகே 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 ஓகே. ஸோ லாஜிக் கேட்ஸில் 3 கேட்ஸ் வந்து பிரைமரி கேட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ கலர் படிச்சிருக்கீங்க. கலரில் வந்து 3 கலர்ஸ் வந்து பிரைமரி கலர்ஸ் சொல்லுவாங்க. ரெட், கிரீன், ப்ளூ அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்ஸ்லையும் 3 பிரைமரி இது இருக்கு. அண்டு ஆர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரோக்ராமில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம். ஸோ அண்ட் ஆர் கேட் வந்து பிரைமரி கேட்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா இதில் கேட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஃபிசிக்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, புக்ஸ் எடுத்து கேட்ஸை பற்றி ட்ரை பண்ணுங்க. சரி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நாட்டுன்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க? நாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாட்டுனா என்னன்னா இதுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200 கொடுக்குறேன். இப்போ நாட்டுனா இது இல்லைன்ற மாதிரி மீனிங். இப்போ 200 ஈக்குவல் டு போட்டா ட்ரூன்னு வந்துச்சு. இப்போ நான் நாட்டுன்னு போடுறேன். அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா வரும். கிளியரா? இப்போ இது ஆக்சுவலி ட்ரூ தான். இது ஏன்னா ஈக்குவல் டு போட்டா ட்ரூ. ஆனா என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். நாட் ஆப்ரேட்டர் சொல்லணும் எப்பவுமே. இது அந்த ஆப்ரேட்டர் பேர் என்னது? நாட் ஆப்ரேட்டர். NOT நாட். நோட் பண்ணி வச்சுங்க. நான் பிபிடி கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க போட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். NOT இந்த ஆப்ரேட்டர் பேர் என்ன? இதுல பிபிடில இருக்கும்னு நினைக்கிறேன். வியூல என்ன இருக்கு? இஃப் நாட் ஜஸ்ட் இதுல நாட்ன்றது. இந்த ஆப்ரேட்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்கிளமேட்டரி ஈக்குவல் டு போட்டீங்க அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர். நாட்னா ஆப்போசிட்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் இதுல இன்னொன்று போடுறேன். 300 நாட் 200. இப்போ ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆகும்? ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும் சார். வெரி குட். ஏன்னா இது கண்டிஷன் ஃபால்ஸ். ஆனா நம்ம எழுதி இருக்கிறது நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப கண்டிப்பா என்ன வரும்? ட்ரூன்னு வரும். ஸோ ஆப்போசிட்டா பிரிண்ட் ஆகும், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஒரி பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. போட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டீங்க நம்புறேன். இதுல இருக்கிற இங்க சைட்ல இருக்குல்ல, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேங்களா? உங்களோட ஷெல்லில் ஓப்பன் பண்ணி போட்டு பாருங்க பைத்தானை. சப்போஸ் ரன் பண்றதுல பிரச்சனை இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இப்போவே பார்க்கலான்னு யாராவது இன்ட்ரெஸ்டாக உட்காந்துட்டு இருக்கீங்களா? கைஸ் பார்க்கலாம் சார். கண்டினியூ பண்ணா நல்லா தான் சார் இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும், ஸ்வேதாக்கு நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கு ஓகேங்கண்ணா, பண்ணலாங்கண்ணா. அன்புக்கும் ஓகே, உனக்கு ஓகே. ஜனான ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்க? சார் ஓகேங்க சார். ஓகே சரி. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் நிறைய நான் இப்போ சொன்னேன்ல அண்ட் ஆர் நாட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்னுடைய சஜஷன். ஏன்னா இதை நீங்கள் லைட்டாக படிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையாகும். நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த ஆப்ரேட்டர் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே சார். இந்த வீடியோ கூட ஷேர் பண்ண சொல்கிறேன் உடனே கூட உங்களுக்கு. இதை நாளைக்கு பாஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கணும். நான் ஹோம் ஒர்க் குரூப்பில் போடுவேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எனக்கு குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து போடணும். ஓகேங்களா? சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுலேயே பிரச்சனை என்னை காண்டாக்ட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா சார்? எனக்கு இன்னொரு டவுட்டுங்கண்ணா. சொல்லுப்பா. ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த பைத்தான் வந்து பைச்சாமில் போடலாமா இல்லை செல்லையே போடலாமாங்கண்ணா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பைச்சாமில் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாமே இங்கே பேசிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்கண்ணா. ஓகே. இப்போதைக்கு யூஸ் பண்றவங்க ஷெல்ல யூஸ் பண்ணுங்க. இல்ல பைத்தானை நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ப்ரோக்ராமாவே நீங்க போயிடலாம், பிரச்சனை கிடையாது. இது வந்து பேசிக் ஸ்டூடெண்ட்னு சொல்றேன். இனிஷியலா ஷெல்லுலயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேங்கண்ணா. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் guys. அது ஏதாவது ஒர்க்காக போயிட்டாரா தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க.
சரி ஸ்டூடெண்ட் சார் ஏதோ வேலையை போயிட்டாருன்னு நினைக்கிறேன், பிக் பண்ணல காலு. சரி நீங்க ரிலீவ் ஆகிக்கலாம். நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்சனலா கேட்கறதா என்கிட்ட கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது வரைக்கும் நடத்துனதுல யாருக்கா டவுட் இருக்கா? இல்லைங்கண்ணா. உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? சரி சார். ஓகே, இந்த மாதிரி நீங்க டாக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எப்படியோ போகும் இந்த கிளாஸ். ஓகேவா? டவுட்ஸ் அப்பப்போ கிளாரிஃபை பண்ணீங்க அப்படின்னா. சரி ஓகே, நான் அசைன்மெண்ட் நான் டாஸ்க் நிறைய சென்ட் பண்றேன், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க இப்போதைக்கு. என்னப்பா இதை சொல்றப்பா, சொல்லுப்பா. அண்ணா இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாம பைத்தன் வந்து ஸ்டார்ட் பண்றது அது ஒன்றும் இஷ்யூ இல்லைங்களா? அது ஒன்றும் இஷ்யூ இல்லைப்பா. ஏன்னா நான் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஏன் சொல்றேன் அப்படியே, ஏன் அதை எடுக்கல அப்படின்னா, நம்ம பேக் அண்ட் பேரலா போயிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் மறக்காம இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் ஐடியா இருக்கா? கண்டிஷன்னா என்னன்னு லைட்டா சார் சொல்லி தந்திருக்காரு, நான் ஆஃப்லைன் போயிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஓகே ஓகே, அப்போ லைட்டா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து அந்த இஃபெல்ஸ் எல்லாம் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுன்றதுனால தான் நான் பேக் அண்ட் பேரலா எடுத்தேன். இல்ல அதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இதாகுன்றதுனால தான் நான் உங்களுக்கு HTML CSS வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டேன். HTML CSS வச்சு லைட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம பேரலா இதை நான் நடுவுலயே உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு ரெண்டுமே மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அந்த ஒரு கேஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் நான் முடிச்சிடும் அப்படின்னா அது மறந்து போயிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஹாய் சார். சார் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் சார். பரவாயில்ல, ஆக்சுவலா நான் இன்னொரு கால் இருந்தேன். சரி ஓகே, பரவாயில்ல சார். கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் இது லாஜிக் கேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த கிளாஸ்ல